மகாபாரதம் பாகம் 29 துயரம் புதிதல்ல. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த பொழுது ஒரு சமயம் அவர்களை பார்க்க பலராமனும் கண்ணனும் பரிவாரத்துடன் வந்து சேர்ந்தார்கள். பாண்டவர்களை பார்த்து பலராமன் மிக்க துயரப்பட்டு கிருஷ்ணனுக்கு சொல்லலானான். கிருஷ்ணா, தர்மமும் அதர்மமும் வாழ்க்கையில் பயன் தருவதில்லை போல் தோன்றுகின்றது. துரியோதனனை பார், பூமியை ஆள்கிறான். மகாத்மாவான யுதிஷ்டிரன் நாட்டையும் சுவத்தையும் இழந்து காட்டில் இருப்பதையும், துரியோதனனும் அவனுடைய துஷ்ட சகோதரர்களும் விருத்தியடைந்து சுகமாக இருப்பதையும் பார்த்து பிரஜைகளுக்கு கடவுள் நம்பிக்கையே போய்விட்டது. உலகத்தில் தர்ம அதர்மங்களின் பலனை பார்த்தால் சாஸ்திரங்களின் தர்மத்தை சிலாகிப்பது வெறும் பேச்சாக தோன்றுகிறது. பூமி ஆசை கொண்ட திருதராஷ்டிரன் யமன் முன் நிற்கும்போது தன் நடத்தைக்கு என்ன காரணம், என்ன சமாதானம் சொல்லப் போகிறான்? குற்றமற்ற பாண்டவர்களும் யாக வேதியில் பிறந்த பாஞ்சாலியும் வனவாசம் செய்வதை பார்த்து மலைகளும் பூமியுமே துயரப்படுகின்றன என்றான். பக்கத்தில் இருந்த சாத்யகி, பலராமா, புலம்புவதற்கு அல்ல இது சமயம். யுதிஷ்டிரர் ஏதும் செய்யாமல் இருந்தாலும் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் காலம் வீணாக்காமல் செய்ய வேண்டும். நீயும் கிருஷ்ணனும் நம்மை சேர்ந்தவர்களும் உயிருடன் உறவினர்களாக இருக்க இந்த பாண்டவர்கள் ஏன் வனவாசம் செய்ய வேண்டும்? பந்துக்களாகிய நாம் பாண்டவர்களுக்கு நேர்ந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு அவர்கள் ஏவாமலை முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய குலத்தாரை ஒன்று கூட்டி துரியோதனன் சேனையை யமலோகத்துக்கு அனுப்ப வேண்டும். இந்த வேலைக்கு நீயும் கிருஷ்ணனுமே போதும். கர்ணனுடைய அஸ்திரங்களை நொறுக்கி அவன் தலையை வெட்டி தள்ள ஆசைப்படுகிறேன். துரியோதனாதியரை வதம் செய்து பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை யுத்தத்தில் மீட்டு அபிமன்யுவிடம் ஒப்படைப்போம். பாண்டவர்கள் வேண்டுமானால் வனவாச பிரதிட்சை நிறைவேற்றலாம். இதுவே நமக்கு புகழை தரும்படியான காரியம் என்றான். இதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த வாசுதேவன், நீங்கள் சொல்வது சரியே. ஆனால் பாண்டவர்கள் தங்கள் கைகளால் ஜெயிக்கப்படாத பூமியை மற்றவர்கள் சம்பாதித்து தருவதை விரும்ப மாட்டார்கள். வீரவம்சத்தில் பிறந்த பாஞ்சாலியும் அவ்வாறே எண்ணுவாள். யுதிஷ்டிரர் பூமிக்கு ஆசைப்பட்டோ அல்லது பிறரை கண்டு பயந்தோ தம்முடைய தர்மத்தை ஒருபோதும் விடமாட்டார். பிரதிட்சை முடிந்ததும் பாஞ்சாலராஜனும் கேகயனும் சேதிராஜனும் நாமும் ஒன்று சேர்ந்து பாண்டவர்களுக்கு துணையாக யுத்தம் செய்து பகைவர்களை வதம் செய்வோம் என்றான். கிருஷ்ணன் இவ்வாறு சொன்னதை கேட்டு யுதிஷ்டிரன் மகிழ்ச்சியடைந்தான். மாதவன் சரியாகச் சொல்கிறான். சத்தியமே காக்கத்தக்கது. ராஜ்யம் என்று கோவிந்தன் ஒருவனே என்னை உள்ளபடி அறிந்தவன். யுத்தம் செய்ய வேண்டும் என்று கேசவன் நமக்கு சொல்லும் காலத்தில் யுத்தம் செய்வோம். இப்போது விருஷ்ணிகுல வீரர்கள் திரும்பி போக கடவர். தர்மம் தவறாமல் இருங்கள். பிறகு ஒரு காலத்தில் கூடுவோம் என்று யுதிஷ்டிரன் அவர்களுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பினான். அஸ்திரங்கள் பெறுவதற்காக போன அர்ஜுனன் வெகு காலம் திரும்பி வரவில்லை. பீமனுடைய துக்கமும் கோபமும் முன்னைவிட அதிகமாயிற்று. யுதிஷ்டிரனை பார்த்து அவன் சொல்லலானான். மகாராஜாவே, நம்முடைய உயிரெல்லாம் அர்ஜுனனிடத்தில் இருப்பது உமக்கு தெரியும். உம்முடைய உத்தரவின் பேரில் போனவன் என்ன ஆனானோ தெரியவில்லை. அவனுக்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டு அவன் இறந்தால் நம் கதி என்ன? அர்ஜுனன் இல்லாவிடில் பாஞ்சலனும் சாத்யகியும் கிருஷ்ணனும் கூட நம்மை காப்பாற்ற முடியாது. அர்ஜுனன் இறந்தானால் அந்த துக்கத்தை என்னால் தாங்க முடியாது. உம்முடைய விளையாட்டால் நாம் இந்த துன்பங்களை எல்லாம் அடைந்தோம். அற்பர்களாகிய நம்முடைய பகைவர்கள் பலமுள்ளவர்களானார்கள். வனவாசம் செய்வது சத்திரிய கடமையாகும். ஏன் நமக்குரிய தர்மத்தை விட்டுவிட்டு இவ்வாறு பிடிவாதம் செய்கிறீர்? அர்ஜுனனை வனத்திலிருந்து திருப்பி அழைத்து கோவிந்தனையும் வரவழைத்து உடனே திருதராஷ்டிரன் மக்கள் மேல் போர் புரிவோம். அந்த துராத்மா சகுனியையும் கர்ணனையும் துரியோதனனையும் வதம் செய்து நான் திருப்தி அடைவேன். பிறகு நீர் வேண்டுமானால் காட்டுக்கு போய் தவம் செய்யலாம். உடனே செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் தாமதம் செய்வது பெரும் குற்றமாகும். மோசம் செய்தவனை மோசத்தால் கொள்ளுவது பாபமல்ல. ஒரு பகலும் இரவும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு சமனாகிய சில விரதங்களை செய்து முடிக்கலாம் என்பதும் தர்மசாஸ்திரம். இன்றிலிருந்து 13 நாட்கள் விரதமிருந்து முடித்தோமானால் பிரதிட்சை முடிந்து போகும். எனக்கு விடை கொடும். தீயானது புதரை எரிக்க ஆசைப்படுவது போல துரியோதனனை கொல்ல ஆசைப்படுகிறேன். பீமன் இவ்வாறு சொன்னதை கேட்டு தர்மபுத்திரன் தம்பியை கட்டியணைத்து கொண்டு, அன்பிற்குரியவனை, 13 வருஷங்கள் முடிந்ததும் காண்டிபம் ஏந்திய வீரனான அர்ஜுனனும் நீயும் யுத்தம் செய்து துரியோதனனை கொல்லுவீர்கள்.
சந்தேகமில்லை. சரியான காலம் வரும் வரையில் பொறுத்துக் கொள்வாய். பாவத்தில் மூழ்கிய துரியோதனனும் அவனைச் சேர்ந்தவர்களும் தப்ப மாட்டார்கள், இதில் சந்தேகமே இல்லை என்று சமாதானப்படுத்தினார். இவ்வாறு சோகத்தால் பீடிக்கப்பட்டு சகோதரர்கள் வாடிக்கொண்டிருந்த போது பிரகதவசு மகரிஷி பாண்டவர்களுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். அவருக்கு செய்ய வேண்டிய பூஜையை செய்து களைப்பை தீர்த்து கொள்ளச் செய்த பின் யுதிஷ்டிரன் அவர் அருகில் உட்கார்ந்து சொன்னான். பகவானே, வஞ்சகர்கள் எம்மை சூதாட்டத்திற்கு அழைத்து மோசம் செய்து எம்முடைய தனத்தையும் ராஜ்யத்தையும் பறித்து கொண்டார்கள். அதன் பயனாக நானும் ஒப்பற்ற வீரர்களான என்னுடைய சகோதரர்களும் பாஞ்சாலியும் வனவாசம் செய்கிறோம். தம்பி அர்ஜுனன் அஸ்திரங்கள் பெறப்போனவன் வெகு காலமாகியும் திரும்பவில்லை. அவன் இல்லாமல் நாங்கள் உயிர் இழந்தவர்கள் போல் இருக்கிறோம். அர்ஜுனன் அஸ்திரங்களை பெற்று திரும்பி வருவானா? அவனை நாங்கள் எப்போது பார்ப்போம்? தீராத துக்கத்தில் மூழ்கி கிடக்கிறோம். என்னை போல துக்கம் அனுபவித்த மனிதன் இந்த உலகில் வேறு ஒருவனும் இருந்ததில்லை என்றான். துக்கத்தில் மனதை செலுத்தாதே. அஸ்திரங்களும் வரங்களும் பெற்றுக்கொண்டு அர்ஜுனன் வந்து விடுவான். பகைவர்களையும் ஜெயிப்பீர்கள். உன்னைப் போல் துர்பாக்கியன் உலகத்தில் இருந்ததில்லை என்கிறாய். அது சரியல்ல. உன்னை காட்டிலும் மிக துயரத்துக்கு ஆளான நலன் சரித்திரம் உனக்கு தெரியவில்லை போலிருக்கிறது. இது ஒரு சிறிய அஜாக்கிரதையினால் நலன் கலியின் வசத்துக்கு ஆளாகிவிட்டான். அதன் பயனாக மதியிழந்து பல சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியவனானான். நலன் கதை பாரதத்தில் மனதை உருக்கும் 28 அத்தியாயங்கள் ஆகும். அதன் முடிவில் ரிஷி சொல்கிறார், பாண்டவர்களே, நலன் மிகவும் பயங்கரமான துக்கத்தை அடைந்து முடிவில் சேமத்தை அடைந்தான். நீ அவனைப் போல் கலியால் பிடிக்கப்படாமலும் தனியாக இல்லாமலும் சகோதரர்களுடன் திரௌபதியுடனும் இருந்து கொண்டும் தர்மத்தை சிந்தித்து கொண்டும் வேத வேதாந்தங்களை ஓதி பிராமணர்களால் எப்போதும் சூழப்பட்டும் புண்ணிய கதைகளை கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். துயரப்பட வேண்டாம். மனித வாழ்க்கையில் சோதனைகள் நேருவது புதிதல்ல. இவ்வாறு 13 வருஷ வனவாச ஆரம்ப காலத்தில் பிரகதவசு மகரிஷி நலன் கதையை சொல்லி யுதிஷ்டிரனுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறினார்.